ஆட்சியை கலைத்துவிட்டு மற்றொருவர் இங்கு வந்து உட்கார்ந்து அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும். இந்த நாட்டை இருக்கிற வரையில், இந்த அச்சம் இருக்கிற வரையில் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறார் என்று பொருள். இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்வதாக பொருள். ஸ்ட்ரீட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க எப்படி ஒரு ஸ்டேட்டையே பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய சிஎன் அண்ணாதுரைக்கும் டீச்சரா இருக்கக்கூடிய பெரியாருக்கும் என்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆனது நடந்துச்சு. இந்த டிஎம்கேன்ற ஒரு பார்ட்டியானது எப்படி உருவாச்சு அண்ட் 75 years ஆஃப் டிஎம்கே ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் நடந்திருக்கு. கருணாநிதி, எம்கே ஸ்டாலின்னு அப்போ இருந்த பெரியார், சிஎன் அண்ணாதுரை வரைக்கும் ஓவரால் டிஎம்கேவுடைய ஹிஸ்ட்ரியை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்கள் டிஎம்கேவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. டிஎம்கேவுடைய பர்த் ஆனது செப்டம்பர் 17, 1949 ராபின்சன் பார்க்ல ஒரு மலையில உதயசூரியன் ஆன டிஎம்கேவானது உருவகமாச்சு. அண்ட் இந்த ஒரு டிஎம்கேவானது டிஎம்கேக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே பெரியாருடைய டிகேன்னு ஒன்று இருந்துச்சு. பெரியாருக்கும் சிஎன் அண்ணாதுரைக்குமே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆனது நடந்துச்சு. அதுதான் 70 years ஆன பெரியார் அவர்கள் 40 வயதுல இருக்கக்கூடிய மணியம்மைன்றவங்கள மேரேஜ் பண்றாரு. டிஎம்கே உடைய கொள்கைகளான சோசியல் ஜஸ்டிஸ், தமிழ் நேஷனலிசம், முக்கியமா சுயமரியாதையான செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கொள்கையுள்ள கட்சியா டிஎம்கேவானது அந்த டைம்ல இருந்து இருந்துட்டு இருக்கு. பெரியார் அவர்கள் மணியம்மையை மேரேஜ் பண்ணதுனால இந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்டே உருவாச்சு. அந்த ஒரு சினாரியோ தான் டிஎம்கேன்ற ஒரு பார்ட்டியை உருவாக்குனதுக்குமே காரணமா இருந்துச்சு. பெரியார் அவர்கள் இந்த பாலிடிக்ஸ் இதெல்லாமே இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இல்லை. அவர் அவுட் சைட்ல இருந்து ஒரு சிஸ்டமை மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா சிஎன் அண்ணாதுரை அவர்கள் ஒரு பவர் ஆனது இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும், எந்த ஒரு விஷயத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால கவர்மெண்ட் ஆனது இருக்க வேண்டும்னு அவர் நினைச்சாரு. ஸோ இதனால டிஎம்கேன்ற ஒரு கட்சியை அண்ணாதுரை அவர்கள் கொண்டு வந்தாரு. சிஎன் அண்ணாதுரைன்ற ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா டிஎம்கேன்ற ஒரு பார்ட்டியானது வந்திருக்குமா? அண்ட் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 1967ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஆனது நடக்குது. அதுதான் நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து சிஎன் அண்ணாதுரை எதிர்த்து நின்றாரு. அண்ட் அதுல முக்கியமா நம்ம பார்க்கப்படுற லெஜெண்டரியான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தான் காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஊழலே செய்யாத ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் தான் காமராஜர். அப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி டிஎம்கேல இருக்கக்கூடிய சிஎன் அண்ணாதுரை எதிர்த்து நின்று வின் பண்ணி இருந்தாரு. அண்ட் 174 சீட்ல 134 சீட்டானது டிஎம்கேக்கு கிடைச்சிருந்துச்சு. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆனது உருவாச்சு. அதுதான் டிஎம்கே பார்ட்டி கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியை வின் பண்ண முடிஞ்சது, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் சிஎன் அண்ணாதுரை அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் கேண்டிடேட்டாக மாறுறாரு. டிஎம்கேவில் அப்பத்துல இருந்து இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யார் யார்? அண்ட் இந்த டிஎம்கேல முதல்ல சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான் டிஎம்கேன்ற ஒரு கட்சியை கொண்டு வந்தாரு. 1967 எலெக்ஷன்ல காங்கிரஸை எதிர்த்து அவர் போட்டி போட்டு வின் பண்ணியிருந்தாரு. அவருடைய மறைவிற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் தான் இருந்தாரு. அண்ட் இவர் 5 முறை கிட்ட சிஎம் கேண்டிடேட்டாக வின் பண்ணியும் இருந்தாரு. இப்போ கரண்டா இருக்கக்கூடிய எம்கே ஸ்டாலின் அவர்கள் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அண்ணாதுரை, கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் டிஎம்கேவானது தொடர்ந்து 75 years தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாதுரை அவர்கள் கொண்டு வந்த டிஎம்கேவானது அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே மாறாம ஒரே மாதிரி இருக்கா? ஒரு சிங்கிள் பர்சனுடைய விஷன் ஆனது ஒரு டிஎம்கேன்ற ஒரு பார்ட்டியே உருவாக்கி வச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கே உடைய மேஜரான அச்சீவ்மெண்ட்ஸ் என்னலாம்? 1969ல
மெட்ராஸ்ங்கிற நேமை ரீநேம் பண்ணி தமிழ்நாடுன்னு மாத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம லாங்குவேஜ்காக இப்ப வரைக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு இந்த 2 மொழி கொள்கையாக தான் இருந்துட்டு இருக்கு. முக்கியமா தமிழ் மொழி தான் முதல் மொழியாகவும் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு. 69% ஆஃப் ரிசர்வேஷன் 1989ல விமென்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆக்ட். அந்த காலத்துல ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்துல பங்கானது இருந்துச்சு. ஆனா 1989ல பெண்களுக்குமே சொத்துல பங்கானது இருக்குன்றத கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்கீம்ஸ்ல உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கீமானது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு? இப்போ என்.கே. ஸ்டாலின் அவர்கள் 2021ல இருந்து 2026 வரைக்கும் சிஎம் கேண்டிடேட்டா இருக்காரு. அண்ட் அதை பத்தி பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேண்டமிக் பீரியட்ல 2021ல சிஎம் கேண்டிடேட்டாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிஎம் ஆனாரு. ஸோ இவருடைய ஆட்சியில இவர் பிங்க் பஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ரீ பஸ்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காரு. மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லப்படுற 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இது எல்லா பெண்களுக்கும் இல்ல, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் தான். காலையில படிக்கக்கூடிய அந்த சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு காலை உணவு திட்டம்ன்றத கொண்டு வந்திருந்தாங்க. இந்த 3 திட்டத்துல எந்த ஒரு திட்டமானது தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு ஃபியூச்சருக்கான growth இல்லாம கவர்மெண்ட்டை மட்டும் டிபெண்ட்ஸ் பண்ற மாதிரி இருக்கா, இல்ல உண்மையாவே இந்த திட்டங்கள் எல்லாமே இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இப்போ கரண்டா இருக்கக்கூடிய டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் அப்போ இருந்த காங்கிரஸ் கூட அலைன்ஸ்ல இருக்காங்க. 50 இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு பார்ட்டியை எதிர்த்து நின்று சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சாரோ இப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கூட தான் கூட்டணியை வச்சிருக்காங்க. டிஎம்கேக்கும் காங்கிரஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவானது ஒரு நட்பும் பகையும் கலந்த ஒரு உறவாக அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கு. எம்.கே. ஸ்டாலின் அண்ட் ராகுல் காந்தி இவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது மட்டும் இல்லாம இந்த 2 பார்ட்டிஸ்க்குமே ஒரு எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபி, இது எல்லாமே சேர்ந்து இவங்கள கூட்டணியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம்னே சொல்லலாம். ஆனா காங்கிரஸ்க்கும் டிஎம்கேக்கும் 2G கேஸ் ஸ்ரீலங்கன் இஷ்யூன்னு சொல்லிட்டு அப்பவே ஒரு கான்ஃபிளிக்ட் ஆனது நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு காலத்துல தமிழ்நாட்டை காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணியில இருந்து தமிழ்நாட்டுல சீட்ஸை கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாலுமே டிஎம்கே எப்பவுமே ஸ்டேட்கான ஒரு முன்னுரிமை தான் கொடுக்கும். சிஎன் அண்ணாதுரை அவர்கள் அப்ப கொண்டு வந்த டிஎம்கேவானது இப்போ நிறையவே மாறி இருக்கு. ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்பட்ட தமிழ்நாடானது மாடர்னைசேஷன் ஆனது மாறிட்டு இருக்கு. டிஎம்கே ஃபேஸ் பண்ற முக்கியமான ஒரு கிரிட்டிசிசமாக டிஎம்கே ஒரு கொள்கையான ஒரு கட்சியில இருந்து இப்போ ஃபேமிலி பேஸ்டான ஒரு பார்ட்டின்னு எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதாவது கருணாநிதி அவர்கள், நெக்ஸ்ட் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ இப்படி அவங்களுடைய ஃபேமிலி பேஸ் பண்ண மாதிரி தான் இந்த ஒரு பார்ட்டியானது ரன் ஆகிட்டு இருக்கு. இப்ப மக்களுக்கு நல்லது பண்ணோம்னா அவங்களோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் தேவையா, இல்ல 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் சிஎம் கேண்டிடேட்டை அவங்க கட்சியில இருந்து நியூ ஃபேஸஸை கொண்டு வரணுமா? இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. பெரியார் ஒரு ஏத்திஸ்ட், அவரை கொண்டு வந்த ஆன்டி ரிலிஜன் எல்லாமே டிஎம்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ரிலீஜியஸா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், எல்லா ரிலீஜியஸுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல ரேஷனலிஸ்டா இருந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே பல டெம்பிள்னு பல டிபார்ட்மெண்ட்ல இருந்துமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் வெஸ்ட் ஸ்டேட்னு பல சேலஞ்சஸ்மே இருந்துட்டு இருக்கு. நீட் இஷ்யூஸ், ஜிஎஸ்டி இஷ்யூன்னு பல ஸ்ட்ரகிள்ஸையுமே தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. நீட் இஷ்யூஸ் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு டிஎம்கே ஆட்சியில வந்திருந்தாங்க, மக்களுக்கு வாக்குறுதியுமே கொடுத்திருந்தாங்க. பட் ஸ்டில் இதெல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாம தான் இருந்துட்டு இருக்கு. டிஎம்கே எப்பவுமே ஸ்டேட் அட்டானமியா தான் இருந்துட்டு இருக்கு. ஸ்டேட்டுக்கு தான் ஒரு முக்கியத்துவமானதை கொடுக்கும். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் இது ரெண்டுத்துக்குமே சென்ட்ரல் வெஸ்ட் ஸ்டேட் எது இருந்தா பெஸ்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 1949ல செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்காக போராடினாங்க, 1969ல ஐடென்டிட்டிக்காக போராடினாங்க. இப்போ இந்த 2026ல எதுக்காக போராடுறாங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. as a viewers நீங்க என்ன நினைக்கிறீங்க?
டிஎம்கே தமிழ்நாட்டை சேஞ்ச் பண்ணுச்சா இல்ல தமிழ்நாடு டிஎம்கேவை சேஞ்ச் பண்ணிருக்கா? 75 years 3 leaders 1 state, what's next? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. See you in the next video.